கோடீஸ்வரராகும் யோகங்களின் கிரக நிலைகளில் ஒன்றான தர்ம கர்மாதிபதி என்னும் அளவு கடந்த ராஜயோகத்தைப் பற்றிக் கூறப்போகிறேன். இது ஜாதகத்தில் 1, 4, 5, 9, 12 ஏதாவது ஒரு ராசி வீட்டில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்து இவர்களுடன் 5ஆம் அதிபதியும் சேர்ந்தால் அளவு கடந்த ராஜயோகம் ஏற்பட்டு மிகவும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். இது தர்ம அதிபதி என்னும் 9ஆம் ராசி அதிபதியும் கர்ம அதிபதி என்னும் 10ஆம் ராசி அதிபதியும் திரிகோணாதிபதிகளில் சிறந்த 5ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ராசி வீட்டில் இருந்து ஏற்படும் யோகமாகும். மற்றும் இன்னும் ஒரு யோகம் லக்ஷ்மி யோகம். இது ஜாதகத்தில் 9ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திர அல்லது திரிகோண ராசி வீடு பெற்று லக்னாதிபதி பலம் பெற்றாலும் அல்லது லக்னாதிபதியும் 9ஆம் திரிகோணாதிபதியும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் அல்லது லக்னாதிபதியும் 9வது திரிகோண அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த லக்ஷ்மி யோகம் இதுவும் செல்வத்தை குறிக்கும் சிறப்பான யோகமாகும். மற்றும் இன்னொரு யோகம், இது ராசி அதிபதியான சந்திரனுக்கு 9ல் ராகு இருந்தால் வயோதிபத்தில் மகாதன யோகம் ஏற்படும். இவர்கள் பிறந்தது முதல் வசதிகளுடன் கூடிய உயர்ந்த வாழ்க்கையை பெற்று வயோதிபத்தில் மகாதன யோகம் உண்டாகும். இன்னும் ஒரு யோகம் விபரீத ராஜயோகம். இது திடீரென யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பதும் பெயர் புகழ் பெரிய பதவி பெற்று அந்தஸ்து பெற்று கௌரவம் உயர்வது போன்ற விபரீத ராஜயோக பலனாகும். துருஸ்தானமான தீய அசுப ராசி வீடுகளான 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் வீடு மாறி மாறி உட்கார்வது, 6ஆம் வீட்டு அதிபதி 8, 12ஆம் வீடுகளிலோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் 8ஆம் வீடுகளிலோ அமர்வது அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகள் இதில் ஏதோ ஒரு வீட்டில் இணைந்திருப்பதும் இந்த விபரீத ராஜயோகமாகும். இவர்கள் மிக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆவார்கள். இதற்கு 3ஆம் இடமும் லக்கினமும் லக்கினாதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும். 20 வயது முதல் 60 வயதிற்குள் இந்த தசை வர வேண்டும். இன்னும் ஒரு யோகம் சந்திர அதியோகம். இது ஒருவரது ஜாதகத்தில் 6ஆம் 7ஆம் 8ஆம் ராசி வீடுகளில் இயக்கச் சுவர்களான குரு சுக்கிரன் பாவர்களோடு சேராத புதன் இருந்தால் ஏற்படும். இதன் பலன்கள் கோச்சார பலனான ராகு கேது சனி உள்ளிட்ட கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். இந்த யோகம் பெற சந்திரன் வளர்பிறையாக இருக்க வேண்டியது அவசியம். அதோடு இந்த 6, 8, 12ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கவோ சனி ராகு செவ்வாய் பாவர்களோடு சேர்ந்த புதன் அல்லது வேறு இடங்களிலிருந்து பார்க்கவோ கூடாது. இந்த யோகத்தினால் பதவி புகழ் கல்வியால் உயர்நிலை வெற்றி வாகை சூடும் வாய்ப்பு ஏற்படும். இன்னும் ஒரு யோகம் திதிகிரக உச்ச பலன். இது கேதுவுடன் சுக்கிரன் கூடியிருந்து இதில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அல்லது இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தாலும் இந்த அமைப்பு திதிகிரக உச்சபலன் அமைப்பாகும். கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து மிதுனம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் ஒன்றில் இடம் பெற்றிருந்தால் கூட மேற்கண்ட யோக பலனில் சரிபாதி யோக பலன் கிடைக்கும். இந்த பலன் 3 கிரகங்கள் உச்சம் பெற்ற பலன் போல் தரும். இன்னும் ஒரு யோகம் கம்ச யோகம். கடக லக்கினத்திற்கு 6ஆம் 9ஆம் அதிபதியான குரு லக்கினத்தில் உச்சம் பெற்று 4ஆம் 11ஆம் அதிபதியுடன் சம்பந்தம் பெறுவது கோடீஸ்வர யோகமாகும். இந்த கம்ச யோகம். இன்னும் ஒரு யோகம் 2, 6, 10, 11 இருக்கும் கிரகம் அல்லது அதன் அதிபதிகளின் நட்சத்திர அதிபதிகள் 2, 6, 11ஆம் வீட்டை குறிப்பவர்களானால்
இது இன்னும் ஒரு கோடீஸ்வரர் யோகமாகும். இன்னும் ஒரு யுகம். கும்பராசி சிம்ம ராசியில் ராகு கேதுக்கள் இருந்து ஜனன லக்கினத்துக்கு 3, 6, 11ஆம் வீட்டில் இடம்பெற்ற ராகுவோ அல்லது கேதுவோ அதன் தசா அல்லது புத்திகளில் அளவு கடந்த ராஜயோகத்தை தருவார்கள். இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.